தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம், எழுந்திரு, இயேசு உன்னை அழைக்கிறார். மார்க் 10:49. வேத பாடம் மார்க் 10வது அதிகாரம் 46 முதல் 52 வரை. கர்த்தருக்குள் அருமையான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு வந்தார் என்று பர்த்திமேயு குருடன் கேள்விப்பட்ட பொழுது, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். கர்த்தருக்குள் அருமையானவர்களை, தொடர் ஜெபம். தொடர்ந்து அவன் ஜெபித்து கொண்டே இருந்தான். அந்த ஜெபத்திலே தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தான். தாவீதின் குமாரனே என்று தொடர்ந்து விசுவாசித்து கொண்டே இருந்தான். இயேசு நின்றார், அழைத்து வரச் சொன்னார். எழுந்திரு, இயேசு உன்னை அழைக்கிறார். அவன் பாதையை விட்டு எழுந்திருந்தான். ஏனென்றால் வழி அருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இரண்டாவது, பழைய வாழ்க்கையை விட்டு எழுந்திருந்தான். மேல் அஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்தான். மூன்றாவது, அவன் பார்வை அடைவதற்காக எழுந்தான். கர்த்தருக்குள் அருமையான தேவஜனமே, இயேசு அவனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அந்த குருடன், நான் பார்வையடைய வேண்டும். விசுவாசம் அவனை ரட்சித்தது. நீங்களும் நானும் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து விசுவாசத்தோடு உறுதியாக இருக்க வேண்டும். பாதையை விட்டு எழுந்திருக்க வேண்டும். பழைய வாழ்க்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும். பார்வை அடைகிறதற்காக, பிரகாசிப்பதற்காக எழுந்திருக்க வேண்டும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தர் நம்முடைய ஆன்மீக கண்களை திறக்கிற தெய்வன். உலக பிரகாரமாக குருடராக இருந்தாலும் கண்களை திறக்கிற தெய்வன். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் மனதை குறிடாக்கினான். கர்த்தர் மனதையும் திறக்கிற தெய்வனாக இருக்கிறார். வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தரணும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.